இனிமேல் ட்ரம்ப்பை நம்புற போல நாங்க இல்ல அப்படின்ற அளவுக்கு அவன் மத்திய கிழக்கு வந்துருச்சு. ஈரானுக்கும் ரஷ்யர்களுக்கும் இந்தியர்களுக்குமான உறவு வந்து யதார்த்தமாக ஒரு நேச்சுரல் அலைன்ஸா. போரினால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது உலகத்தின் ரொம்ப பெரிய நாடான இந்தியாவும் சீனாவும் தான். எப்படி எதிர்கொள்வாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து நமக்கு எதிரா வந்து மாறாங்க? ஏன்னா உலக நாடுகளுக்கு எல்லாம் நான் தான் தலை. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சவுதி அரேபிய மன்னரை பேசியது. ஈரானை நான் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும். பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுகிற போது இந்தியா, இஸ்ரேல், யூரோப்பிய யூனியன் இது ஒரு வளர்ச்சிக்கான தேசம் என்று இந்திய படத்தை கூட ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடணும் அப்படின்ற போல. அமெரிக்கர்களுக்கும் நமக்குமான உறவு வந்து எந்த காலத்திலும் ஒழுங்காக இருந்ததே இல்லை. அமெரிக்கா இன்னும் பல வருஷங்கள் போரிட்டாலும் ஈரானியர்களை வெல்ல முடியாது என்பது இப்போது இருப்பில் இருந்து கொண்டிருக்கும் தற்சமயமான ஒரு பதட்டம். நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், என்னைக்கு இந்த அமெரிக்கா ஈரான் போர் முடியும் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தொடர்ந்து வந்து ஈரானை நான் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும், ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடணும் அப்படின்ற போல ட்ரம்ப் வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்காரு. இதற்கிடையில பார்த்தோம்னா ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஷ்கியான் இந்தியாவுக்கு வந்து வருகை புரியிருக்காரு. அதாவது பிரிக்ஸ் மாநாடு, 18வது பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்க இருக்கு. அதுக்காக அவர் இந்தியா வர இருக்காரு. இந்த பயணம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது உலக அளவில் சார்? இது ஒன்றும் கான்பிடென்சியலான மேட்டர் ஒன்றும் இல்லை. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஓப்பனாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. செப்டம்பர் 12, 13வது நாட்களில் 18வது பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாடு நடக்கிறது. இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்றுதான் நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்னா, உலக மக்கள் தொகையில் 49%, ஜிடிபியில் 40%, அப்படிங்கிற அளவுக்கு பங்காளர்களின் பங்கு இந்த பிரிக்ஸ்ல இருக்கு. உலக மக்கள் தொகையில் 49%, அதாவது உலகத்துல பாதி கூட்டமைப்புகளை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரு மாநாடு. ஜிடிபியில 40%. ஓவரால் growth டெவலப்மெண்ட்ஸ் அதில் வந்து 40%. இந்தியா, அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள், நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யா, மற்ற நாடுகள், சீனா எல்லாமே வருகிறார்கள். இந்த மாநாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி நாம் இதை பார்க்க வேண்டால், இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின், மசூத் பெசஷ்கியான், இன்னும் பல உலக தலைவர்கள், பிரிக்ஸ் கூட்டமைப்புகள். பிரிக்ஸ் கூட்டமைப்புனா உங்களுக்கு யாரெல்லாம் இருக்கான்னு தெரியும். ஆமா, பிரேசில்ல இருந்து, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, சீனால இருந்து, ஆமா ரஷ்யாவில இருந்து, சீனா, எல்லாருமே எல்லா நாடுகளுமே இருக்கிறார்கள். அப்ப எல்லா நாட்டுடைய பிரதிநிதிகள் வருகிற போது இந்த செய்தியில் இந்தியாவில் நான் இதை எப்படி பார்க்கிறேன்னால், சீன அதிபர் வருவதற்கான எந்த ஆதாரமும் இதில் இல்லை. ஆனால் புட்டின் வருவதாக சொல்லப்படுகிறது. மசூத் பெசஷ்கியான் வருகிறார். ஏனென்று சொன்னால், இந்த கூட்டமைப்பு இப்போது மத்திய கிழக்கில், தெற்காசியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பதட்டம். ஆமா, அந்த பதட்டத்திற்கு பதில் சொல்வதும் இந்த செய்தியாக இருக்கிறது. இந்தியா இப்போது தனது உறவை ஈரானோடு பலப்படுத்தித்தான் வருகிறது. அதே சமயம் இஸ்ரேலோடும் இந்தியாவிற்கு நல்ல உறவு இருக்கிறது. இஸ்ரேலுக்கு இவர்கள் ஏராளமான போர்க்காலங்களில் ஏராளமான ஆயுதங்களை இந்தியா சப்ளை பண்ணது. அதற்கு பதிலாக கடந்த காலங்களில் ஏராளமான தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் இந்தியாவுக்கு வழங்கியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை விட இப்பொழுது மோடி ஒரு அரசாங்கத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு அவர்கள் ரொம்ப கூட்டணியாகத்தான் இருக்கிறார்கள். இப்போது அவர் கூட பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுகிற போது இந்தியா, இஸ்ரேல், யூரோப்பிய யூனியன் இது ஒரு வளர்ச்சிக்கான தேசம் என்று இந்திய படத்தை கூட ஒரு வருஷத்திற்கு முன்பு, 2 வருஷத்திற்கு முன்பு ஒரு பேட்டியிலே காட்டினார். இந்த நிலையில் ஈரானியர்களோடு இந்தியாவிற்கான உறவு என்ன என்றால், ஈரானியர்களை இந்தியர்கள் எப்போதும் பயத்து கொள்ளவே முடியாது. காரணம், நமக்கு மிகுந்த வழியை தரக்கூடிய அதில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூயஸோ அல்லது சூயஸில் ஹெர்முஸோ அல்லது பாபல் மந்தப்போ நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழித்தடம். ஐரோப்பாவோடு நம் நாட்டினுடைய சரக்குகள் வருவது போவது எல்லாமே 60% வியாபாரம்
நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல, அமெரிக்கர்களுக்கும் நமக்குமான உறவு வந்து எந்த காலத்திலும் ஒழுங்காக இருந்ததே இல்லை. அது ஒரு மிரட்டலின் உறவாகத்தான் இருந்ததே தவிர, ஈரானுக்கும் ரஷ்யர்களுக்கும் இந்தியர்களுக்குமான உறவு வந்து யதார்த்தமாக ஒரு நேச்சுரல் அலைன்ஸாக, ஒரு இயற்கை கூட்டணி. உதாரணத்திற்கு சொன்னால், 2013ஆம் ஆண்டு ரஷ்யா வழியாக அல்லது பாகிஸ்தான் வழியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இறந்து போன கொமைனி அவர்கள் சொன்னார், இந்தியாவிற்கு நாங்கள் உங்களுக்கு எரிவாயுவை அனுப்புகிறோம், ஒன்லி இது மூலம், கடல் மூலம். அப்படி அனுப்புகின்ற போது 45 விழுக்காடு பணத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், அதுவும் இந்திய பணமாக கொடுத்து விடுங்கள். அங்கிருந்து வரக்கூடிய பெட்ரோல், அங்கிருந்து வரக்கூடிய டீசல், குரூடு ஃபுல்லாவற்றுக்கு 45 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு சரக்கு தானேன்னு வைங்களேன். அமெரிக்க டாலர்ல கொடுக்கக்கூடாது. இப்ப நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எக்கனாமி ஸ்ரிங்க் ஆகுறதுக்கு காரணம் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் கரன்சி சிச்சுவேஷன் டு பி அப்பியர். நமக்கு இப்பொழுது ஏராளமான நெருக்கடிகள் காணப்படுகின்றது பண விவகாரத்துல. அதை முழுமையாக குறைக்க வேண்டும் என்றால் நம் நாட்டுடைய பணத்தில் நாம் டீல் செய்ய வேண்டும். நம் நாட்டுடைய பணத்தில் நாம் டீல் செய்தால் மட்டும்தான் அதை குறைக்க முடியும். அந்த வாய்ப்பை ஈரான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஈரான்கிட்ட நம்ம சரக்கு வாங்குறோன்னு வைங்களேன், எதுல வாங்குவோம்? ஈரான் பணத்துல, இந்திய பணத்திலே வாங்குவோம். இந்திய பணத்துல வாங்கும்போது நம்ம டாலர் பணத்தை யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப நம்முடைய பணம் உலக அளவுல சுருக்கமாக ஆகாது. அதுவும் கடனுக்கு வாங்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் ரூபா கொடுத்துக்கிடுவோம். அப்புறம் ஈரான்ல இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் நம்ம நிறைய வேலை பார்க்கலாம். ஈரானுடைய சாலைகள் போடுவது, ஈரானுடைய ரயில்வே டிராக்ல கண்காணிக்கிறது, இந்தியனுடைய பஸ்கள் மாதிரி ஈரானுக்கு கொடுப்பது, நிறைய வேலைகளை செய்யலாம். இது ஈரானுக்கான வாய்ப்பு. ஆனால் இந்தியர்கள், நம்முடைய நாட்டு அமெரிக்காவை எதிர்த்து ஈரானியர்களோடு உறவு கொள்வதற்கு சீனாவை போன்று நாம் தைரியமாக இல்லை என்பது அது நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு ராஜ்ய ரீதியான டிப்ளமேட்டிக்ஸ் சீக்ரெட், மோர் கான்ஃபிடென்ஷியல். வி கேனாட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி வாட் இட் ஹேஸ். அது என்ன இருக்கிறதுங்கிறது இந்திய தலைமையாளர்களுக்கு தான் தெரியும். இந்த நிலையில் மசூத் பெசஸ்கியான் இந்தியாவுக்கு வருவதும், புட்டின் வருவதும், சீனா போன்ற நாடுகள் தங்கள் பிரதிநிதிகளை, பிரேசில் போன்ற நாடுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் மற்றும் உண்டான அரபு கூட்டமைப்புகள் பல நாடுகள் வருவது அமெரிக்கர்களுக்கு பயங்கரமான கடுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியும் அல்ல. இந்தியா அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு தேசமாக மாறி வருவது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உலக அளவில் இந்தியா மாறி வருது. சார், இப்போ மத்திய கிழக்குல நமக்கு தெரியும் போர் நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போடைய மாநாடு நடக்கும்போது அங்க என்ன மாதிரியான விவாதம், இந்த போர் குறித்தான விவாதம் எல்லாம் அங்க நடைபெறுமா? நிச்சயமாக தலைவர்கள் இந்த போரை மௌனியாக்குவதற்கு விரும்புகிறார்கள். ஆனால் இந்த போரினால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது உலகத்தின் ரொம்ப பெரிய நாடான இந்தியாவும் சீனாவும் தான். ஏனால் நமக்கு அதிகமான சரக்குகள் அந்த ஹெர்மூஸ் வழியாகத்தான் வருகிறது. அப்ப இந்தியர்களுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் இதை தாண்டி மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், எல்லா நாடுகளும், எகிப்து, எல்லா நாடுகளும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு பாபல் மந்தபும் ஹெர்மூஸும் மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி 49% மக்களின் குரலாக, அதாவது உலகத்தின் பாதி மக்களின் குரலாக இருக்கும் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்தியா தலைமையில் ஒரு பீஸ் நெகோசியேஷன், ஒரு அக்ரிமெண்ட் அல்லது மாநாட்டின் இறுதி சொற்பொழிவாக, கருப்பொருளாக அறிவிப்பானை வெளியிடப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது அமெரிக்கா இன்னும் பல வருஷங்கள் போரிட்டாலும் ஈரானியர்களை வெல்ல முடியாது என்பது இப்போது இருப்பில் இருந்து கொண்டிருக்கும் தற்சமயமான ஒரு பதட்டம். எக்ஸிஸ்டிங் கிரைஸ், ஆன்கோயிங் எக்ஸிஸ்டிங் கிரைஸ், தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களச்சூழல். அவர்கள் உயிரை கொடுக்க தயார், அவர்கள் பணத்தை கொடுக்க தயார், ஆயுதங்களை தயாரிக்கவும் தெரியும். பிகாஸ் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ட், சுயாதீனமான அடிப்படையில் பலிஸ்டிக்ஸ் விமானங்களை, பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள், ஹைப்பர்சோனிக்கை உற்பத்தி செய்கிறார்கள், குரூஸை உற்பத்தி செய்கிறார்கள், ட்ரோன் தொழில்நுட்பத்தில் வல்லமையர்களாக இருக்கிறார்கள். திருப்பி கேட்டால் தனித்துவமாக ஒரு சேட்டிலைட்டை வைத்திருக்கிறார்கள். கெம்மட் எம் என்று அமெரிக்கர்களை கண்காணிப்பதற்கே தனி சேட்டலைட்டை கொடுத்துட்டார்கள், யாரு? ரஷ்யர்கள். இப்ப இவ்வளவை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த மாநாட்டில், மசூத் பெசஸ்கியான் தான் நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர், அவர் இந்திய பிரதமரை வந்து சந்திப்பதின் மூலம் 2 செய்திகள் சொல்லப்படுகிறது. நாங்கள்
இந்தியர்களோடு நட்புறவோடு இருக்கிறோம். இந்தியா ஒரு பெரிய உலக மார்க்கெட். அதனால இதுக்கு ஒரு டாட்ஸ் வைக்கிறது யாருன்னா அமெரிக்கர்களுக்கு. நினைத்தால் 50% வட்டி, 100% வரி, ஆமா 200% வரி. அப்போ ஒரு பைத்தியக்காரன் தானே. ஒரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தொழில் வளம் $225 பில்லியன். நமக்குள் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. நாம் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம், அமெரிக்கா குறைவாக நமக்கு ஏற்றுமதி செய்கின்றது. ஆனால் இந்த ட்ரேட் டெபிசிட் இருந்தாலும் அமெரிக்கா நம்மிடத்தில் ஏராளமான மருந்துகளை பெறுகிறார்கள். இங்கிருந்து செல்போன்களை மொத்தமாக நாங்கள் அனுப்புகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் சில விஷயங்கள் போகிறது. அதே மாதிரி நாமக்கல்ல இருந்து முட்டை, அதே மாதிரி திருப்பூர்ல இருந்து ஆயத்த ஆடைகள், அதே மாதிரி மஞ்சள் போன்ற முக்கியமான பொருட்கள், குஜராத்திலிருந்து ஆயத்த பொருட்கள், ஆடைகள், பம்பிங்ஸு, நகைகள், ஜர்கை, இன்னும் எல்லாமே போகுது. ஏராளமான ஜெம்ஸ். எல்லாவற்றுக்கும் தடை ஏற்படுத்தி 200 டாக்ஸ், 100% டாக்ஸ், 50% டாக்ஸ், 15%, 18% என்பது கரெக்ட். அப்ப இப்படி அமெரிக்கா மிரட்டி கொண்டு உலகத்தை அவர்கள் காத்திருப்பதற்கு ஒரு சுயாதீனமான கொள்கை முழக்கங்கள் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இங்க அமெரிக்காவுக்கு எதிரான முடிவுகள் இங்க ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெளிப்படையாக இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள். அமெரிக்கர்களுக்கு ராஜதந்திர ரீதியில எடுப்பாங்க. ராஜதந்திர ரீதியாக ரகசியமாக எடுப்பார்கள். இதுல எல்லா நாடுகளும் வந்து கலந்து கொள்ளும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னா UAE இருக்கு பாருங்க. போன செய்தி நான் அதை சொல்லாமல் விட்டுவிட்டேன். UAE நேற்று ஈரானுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? 3 பில்லியன் அமெரிக்க டாலரையும் ஒரு 2 டன்னுக்கு சரக்கையும் கொண்டு இறக்கிட்டாங்க. யாருக்கு? ஈரானுக்கு. UAE யாரு? அமெரிக்காவுடைய ஆளு. அவன் என்ன கொடுத்திருக்கான்? என்னுடைய பணம் முடங்கி இருக்கு, 3 பில்லியன் டாலர், ஒரு 30,000 கோடியும் கொண்டு இறக்கி, அது மட்டும் இல்லாம 2 டன் சரக்கையும் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன நீ தாக்காதுன்னு பண்ணிட்டான். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து. சவுதி அரேபியாவே வந்து ஒரு கூட்டமைப்பு, இஸ்லாமிக் கூட்டமைப்பு போல உருவாக்கினாங்க சார். அவங்க அப்புறம் பாகிஸ்தானோட இணைந்து அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கிட்டாங்க. இஸ்லாமிக் நேஷன் கடந்த வெள்ளிக்கிழமை 8-9 நாள் ஆச்சு. இனிமேல் ட்ரம்ப் நம்புற போல நாங்க இல்ல அப்படின்ற அளவுக்கு அவங்க மத்திய கிழக்கு வந்துருச்சு. அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க முக்கியமான கூட்டாளிகள் சவுதி, UAE எல்லாம் விலக முயற்சிக்கிறாங்க. இப்ப இந்த பிரிக்ஸ்ல இருக்கிறவர்கள் அமெரிக்கர்களுக்கு யாரோடு, இப்ப இந்தியா அமெரிக்கர்களோட நெருக்கம் இல்லை, ஆனால் பேரளவுக்கு தான் நெருக்கம். அவருடைய தீவிரமான ஒரு பங்காளி யாரு? எதிராளி ரஷ்யா. தீவிரமான எதிராளி சீனா, தீவிரமான எதிராளி வடகொரியா. இப்படி பல நாடுகள் அவருக்கு இருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸ்ல வந்து கலந்து கொள்ளக்கூடிய நாடுகளில் பெரும்பாலும் அமெரிக்கர்களுக்கு எதிரான மனப்பான்மையும், அமெரிக்கா ஐசோலேட்டட், தனித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலிருந்து பிரிக்ஸினுடைய தீர்மானங்கள் என்ன என்பது ரொம்ப வைப்ரண்டா, ரொம்ப முக்கியமாக ஒரு வைட்டல் ரோல் இன் தி இன்டர்நேஷனல் சொசைட்டி. இதில் எடுக்க போகிற இந்த டிசைடிங் அத்தாரிட்டிஸ், அவர்கள் வெளியிட போகிற அந்த முடிவுகள், அந்த டெட்டர்மினேஷன், தீர்மானங்கள், ரெசல்யூஷன். பட் ஐ ஹோப் தட் இட் வில் ஹேப்பன். வெரி இம்பார்ட்டன்ட் பிளே ஃபார் ஹோல் வேர்ல்ட். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரொம்ப முக்கியத்துவமான காரணிகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்தியா வந்து கூட்டமைப்பு இந்தியா தான், கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு இந்தியா இருந்தாலும் இது இந்தியாவை மட்டும் குறிக்க போவதில்லை. இந்த முடிவுகள் ஒரு கலெக்டிவ், ஒரு பேக்கேஜஸ், ஒரு முன்னணி வளர்ந்த நாடுகள். ஆமா, இந்த பேக்கேஜஸ் என்ன சொல்றது, ஒரு கலெக்டிவான ஒரு ரெசல்யூஷன் வில் பி பாஸ்ட். கண்டிப்பாக அது பாஸ் செய்யப்படும். அது பாஸ் செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக தட் வில் லீட்ஸ் டு, அது உலக அளவில் ஒரு பெரிய அளவிலான ஒரு சக்சஸ்ஃபுல் மோட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்தியா வந்து நம்ம 4 ட்ரில்லியன் எக்கனாமி. இந்தியா வந்து உலகத்துல 4வது இடத்தை கொண்டது. முதல் எக்கனாமி அமெரிக்கா, 2வது எக்கனாமி சீனா, 3வது எக்கனாமி பிரான்ஸ் என்று நினைக்கின்றேன், 4வது நாம் இருக்கிறோம், அதுக்கு ஜப்பான் இருக்கிறது. அப்படிப்பட்ட எக்கனாமி மட்டுமல்ல, உலகத்துல பெரிய பையிங் கெப்பாசிட்டி மார்க்கெட்டும் இந்தியாவில் தான் இருக்கு. அதனால இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலக தலைவர்களால் கண்காணிக்கப்படும். கண்டிப்பா சார். ஏன்னா ஜப்பான் கூட ரொம்ப நெகோசியேட்டா பணம் கொடுத்து ஈரான்கிட்ட பொருளை வாங்குற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதனால இந்த பிரிக்ஸ் மாநாடு ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் உலக அளவுல பெரிய அளவுல இருக்கும். அடுத்த மாதம் 12-13ஆம் தேதி அதுவும் மசூத் பெஸஷ்கியானுடைய வருகை, ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ச்சி வரப்போகிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இந்த 2
இன்டெலிஜென்ஸ் சாரி அவங்க வருங்கிற போது அமெரிக்கர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். எப்படி எதிர்கொள்வாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒண்ணு எதிர்கொள்ள நமக்கு மாட்டாரு. எதிரா வந்து மாறாங்க? ஏன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் நான் தான் தலை அப்படின்ற போல அவர் நினைப்புல இருக்காரு. இப்ப இந்த அமைப்பு, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை எப்படி எதிர்கொள்ளும்? மாக்கிங் எக்ஸ்பிளனேஷன். இது பரிகாசத்துக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து அமெரிக்க அதிபருக்குரிய ஒரு ஒரு இலக்கணமே இல்லை. அசிங்கமா பேசுவது. இதனாலும் பரவாயில்ல சார் முண்டை போடுவேன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சவுதி அரேபியா மன்னரை பேசியது, அது மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அசிங்கமா பேசுனது, அதெல்லாம் வந்து அமெரிக்கா தன் தரத்தை தாண்டி சாதாரணமாக நம்ம எல்லாம் எவ்வளவு கல்ச்சரல் ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு சிறந்த ஒரு வடிவத்தில் இருக்கும். அமெரிக்கர்கள் இவ்வளவு கேவலமானவர்களா? இந்த போரினால் அமெரிக்கா எல்லாத்தையும் இழந்தது. மானம், மரியாதை, ரோசம், எல்லா பொருளாதாரம், உயிரிழப்பு எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஒற்றை வார்த்தைன்னு சொல்ல போனாங்க. அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய பொய்கள் எல்லாம் வடிவுகட்டப்பட்டு ஜமகாலத்தில் வடிக்கப்பட்ட பொய்யாக மாறி இருக்கிறது. சார், ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் வந்து ரொம்ப இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல ரொம்ப அதிகமான ஒரு பங்கு வகித்த கப்பல், அதுவும் ஒண்ணு. இப்ப திடீர்னு ஆப்ரஹாம் லிங்கனை வந்து மீண்டும் அவங்க சொந்த நாட்டுக்கே திரும்பி இருக்கிறதா செய்திகள் வெளியாகிறது. அதே போல அங்க இருக்கிற வீரர்களுக்கு அடிப்படை வசதி கூட கிடையாது, அவங்களுக்கு உடல்நிலை எல்லாம் மன உளைச்சல்ல இருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. அதனால வந்து திரும்பி போறதா செய்திகள் பார்க்க முடியுது. என்ன நடக்குது அந்த கப்பல்ல? ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து 5000 பேர் வேலை பார்க்குறாங்க. 90 வருஷத்துக்கு இயற்கை எரிபொருள் மூலம், அதாவது எரிபொருளே போடாம அணுசக்தியில இயற்கையில அணுசக்தியில இயற்கையாகவே ஓடிட்டு இருக்கும். அவ்வளவு பெரிய கப்பல். அதுல ஜெரால்ட் ஆர்ஃபோர்டுன்ற ஒரு கப்பலும் இருக்கு. இதனுடைய மதிப்பு மட்டும் 1,15,000 கோடி, ஒரு ஒரு 10, 15, 13 பில்லியன் டாலர். இப்ப அங்க இருக்கிறவங்க வந்து 8 மாசமா லேண்டையே பார்க்கலையா. ஓகே, பூமியே பார்க்கல, பூமியை, உறவுகளை பார்க்கல, மண்ணை பார்க்கல. போய் பைத்தியம் முடிச்சிட்டு பல பேர் மேல போய் குனிக்கிறான். ஆபிரகாம் லிங்கன்ல இருந்து தப்புனா போதுன்னு கூட குனிச்சு சாவ போறான். ஆமா ஆமா, குதிச்சத. அதனால இப்ப மேல செக்யூரிட்டி விட்டு எவனாவது குனிச்சிட கூடாதுன்னு கண்ணாடிக்குள்ள இருக்கான். இப்ப அவனுக்கு கூட கொஞ்சம் பைத்தியம். ஒரு கப்பல்ல கொண்டு வந்து நாம கடல்ல மீன் பிடிக்க போனா எப்ப போவோம்? சாயந்தரம் போயிட்டு மறுநாள் காலைல வந்துரும். சில கப்பல்கள் 1 வாரம் 10 நாள் நிக்கும். இவன் 1 மாசமா 2 மாசம் இல்ல 9 மாதமாக கடலுக்குள் இறங்கி கடலுக்குள்ளே கடந்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க? ஒரு கப்பு ரைஸும் 2 ரொட்டி துண்டு. உயிருக்கு அவர்கள் இன்னும் சாக துணிங்கி குடும்பத்தினுடைய நட்புகளை எல்லாம் இழந்து மனைவிக்கு லெட்டர் எழுதுறான். அவரே, நான் செத்து விடுவேன், அடுத்த லெட்டர் உனக்கு வராதுன்னு. அவன் இந்த அம்மா அங்க போன் பண்ணா. ஹாவ் நோ கம்யூனிகேஷன். இந்த கடலுக்குள்ள நடு ரோட்ல போய் யாரும் போனா போட முடியும்? யாரும் வந்து பார்க்க முடியுமா? ஓமன்ல இறங்கியிருக்கான். அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு தீவுல, அவ்வளவுதான். இந்த 2 முறை தான் அவன் இறங்கியிருக்கான். அப்புறம் அங்க வந்து டியோட்ரண்ட் கிடையாது, பர்பஸை டூத் பேஸ்ட் கிடையாது, சரியான வசதிகள் கிடையாது. பெண் பிள்ளைகளுக்கு அந்த நாப்கின் கூட கிடையாது. இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள். இவ்வளவு பெரிய சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கிறதுக்கு அவர்கள் பலர் வந்து கப்பல் திரும்புற காரணம் தான். இந்த கப்பலில் வந்து தொடர்ந்து அவர்கள் இருக்க முடியாது. இன்னும் பல அதிகாரிகளுக்கு விஆர்எஸ் கொடுத்து விட்டார்கள். மத்திய கிழக்குல வாலண்டியர்ஸ் ரிட்டையர்மெண்ட், நீங்க எல்லாம் பணியிலிருந்து ஓய்வு பெற்று போய்விடுங்கள். அமெரிக்கா இந்த கப்பல்ல இப்ப பல பேர் குனிக்க போறவன ஒருத்தன் குனிக்கல, தற்கொலை முயற்சி தான். பல பேரை குடிச்சுக்கிட்டாங்க மேல இருந்து குனிக்கணும். அப்ப அவர்களை உள்ள டம்ப் பண்ணி அடிக்க வச்சு 8 மாசமா ஒரே இதுல கிறுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உள்ள இருக்கிறாங்க. எப்படியாவது எங்களை விட்டு ஒண்ணு கப்பல் வேலையே அமெரிக்க பணியே வேணாங்கிற அளவுக்கு அமெரிக்க வீரர்கள் இன்னைக்கு வலிமை இழந்து போயிட்டாங்க. அதான் இன்னைக்கு உள்ள விஷயம். இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் ஏன் வெளியே போகிறது என்று காரணம் இதுதான் காரணம். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி.